ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிக்னாமெண்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுக்காக இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினுக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர் பார்ட் ஏக்கான. இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 5 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் கொடுத்துருக்க மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு போங்க. கொஷினை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் மெத்தட் வந்து நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க. வந்து இதுலேருந்து வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்து பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஷினை வந்து நீங்கள் ஷார்ட்டாக வந்து நோட்ஸ் எடுக்கவே வந்து எடுக்காமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்கள் கையாலே வந்து கைட் பண்ணுங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம கொடுத்த கொஷினுக்காக வந்து கேட்பாங்க. பட் ஆனால் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாமே கிராமர் மட்டும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் மேக்கிங்கும் வந்து பண்ணணும். அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து அது வந்து ஆல்ரெடி அந்த வீடியோலேயே ஆன்சர் கீ வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். அதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து நீங்களே வந்து ஷார்ட்டாக எழுதாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து டைப் பண்ணி போட்டிருக்கேன்னா அந்த கொஷின் அப்படியே உங்கள் நோட்டில் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். கொஷின் பேப்பரில் அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோன்னு படிச்சிருக்கோன்னு. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ரைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அந்த கொஷின். அதேமாதிரி வந்து நீங்கள் கொஷின் பேப்பரில் இந்த வேர்டு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த கொஷின் வந்து பார்த்துருக்கோம். அப்போ நம்ம படிச்சிருக்கோன்னு. பார்ட் பியில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 6 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 6 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த கொஷினை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து கொஷினை வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லலை. அதேமாதிரி வந்து நீங்கள் படிக்கும்போது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து படிக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கான்செப்டை வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ஒன்றும் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4 days தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா டெய்லியுமே வந்து இந்த வீடியோ வந்து செக் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் வந்து மியூட்டில் வந்து போட்டுட்டு இந்த வீடியோ வந்து செக் பண்ணிப்பாங்க. அதில் வந்து நான் பேசுறது வந்து கேட்காது. மியூட்டில் போட்டுட்டிங்கன்னா இப்போ இந்த கொஷின் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் 4 days இல்லை 3 days இல்லை லாஸ்ட் 1 day கூட சில பேர் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம ரீகால் பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து அந்த கொஷின் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் இந்த கொஷின் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க ஒன்ஸ் வந்து. அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்ட் நேமையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் சியில் வந்து 7 கொஷின் கொடுத்துருக்கேன். 7 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷினில் நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டால் கூட நீங்கள் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு போங்க. மெத்தட் வந்து உங்கள் அசைன்மெண்ட் கொஷின்லேருந்து 6 கொஷின்லேருந்து பாதி கொஷின் வந்து இல்லையா ஆட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து கமா போட்டு கொடுத்துருக்க டாபிக் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா வந்து கொஷினில் வந்து ஷார்ட்டாக கேட்பாங்க எப்பயுமே. அதேமாதிரி வந்து நீங்கள் படிக்கிற ஆன்சர்லேருந்து ஒரு கொஷினாக வந்து எடுத்து கேட்பாங்க. இந்த 5 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்த 5 கொஷின் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் வந்து இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த கொஷின் வந்து படிக்கும்போது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக படிக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கான்செப்டை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஓன் ரைட்டிங் வந்து பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலில். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.